ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லாங்குவேஜ் லேப்ஸ் அண்ட் ஹவு லாங்குவேஜ் லேப் வாஸ் மாடிஃபைட் பை த டெக்னாலஜி. ஓகே, அண்ட் அடுத்து வந்து சின்கொரஸ் அண்ட் அசின்கொரஸ் லேர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் லேப்ஸ்க்கு போகலாம். ஸோ லாங்குவேஜ் லேப் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு புது லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக தான் லாங்குவேஜ் லேப்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து லாங்குவேஜ் லேப் அப்படிங்கிறது லாங்குவேஜ் லேப் ஒரு லாங்குவேஜ் லெபார்ட்ரி, ஹவர் யூ கேன் கால் இட். இது வந்து ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பிளேஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த லாங்குவேஜ் லேப்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் லேப் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனித்தனி கம்ப்யூட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும் வித் அ ஹெட்செட் ஆஃப் தேர் ஓன். அண்ட் அவங்க வந்து ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து அதில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தே கேன் ஹியர் த ஆடியோ அண்ட் யூஸ் த வேர்ட்ஸ் தெம்செல்ஸ். ஸோ அவங்களே அதை கேட்டு அவங்களே கற்றுக்கிற மாதிரி புது லாங்குவேஜுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணது தான் இந்த லாங்குவேஜ் லேப்ஸ். ஸோ இப்போ ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஃபிசிக்கலி ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் லாங்குவேஜ் லேப் இல்லாமல் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஈக்குவலி அது வந்து புரியுமா புரியாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். சில பேர் மற்றவங்கள விட சீக்கிரமாக கற்றுப்பாங்க, சில பேருக்கு ஸ்லோ ஆகும் அதை கற்றுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஸ்கில் ப்ராப்ளம்ஸும் இருக்குது, அவங்க அதை பேஸ் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் லேப் கொடுக்கும்போது அவங்கவுங்களுக்கு ஏற்ற ஸ்பீடில் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணவும் கற்றுக்கவும் அவங்களுக்கு ஈஸியாக கொடுக்குற அந்த வாய்ப்பு தான் லாங்குவேஜ் லேப். ஸோ லாங்குவேஜ் லேப் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ், யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இடங்களில் நிறையா வந்து இருந்திருக்கு. அண்ட் இது வந்து பேசிக்கலி ஒரு டேப்போ, சிடியோ இல்லை வீடியோஸ் வாட்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து லிசன் பண்ணுறது, இதுதான் வந்து லாங்குவேஜ் லேபில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஆடியோ அண்ட் விஷுவல் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம், பட் அது வந்து நம்மளோட ஓன் ஃபேஸில் தான் நடக்குது. ஓகே, ஸோ லாங்குவேஜ் லேப் அப்படிங்கிறது முழுக்க வந்து நம்மளுடைய ஃபேஸ் ஆஃப் லேர்னிங் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஸோ லாங்குவேஜ் லேபுக்குடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சும்மா வந்து ஒரு பிளாக் போர்டில் வந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி லாங்குவேஜ் லேபில் தே ஃபீல் பெட்டர் அண்ட் ஒரு ஈஸியாக அதை கற்றுக்க முடியும். நம்மளோட ஃபேஸில் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அண்ட் டீச்சருக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, அவங்க அது ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க அதில் மோர் எங்கேஜிங்காக இருக்க முடியும். ஒரு கிளாஸில் உட்காந்து அட் அ டைம் வந்து எல்லோரும் வந்து ஒரு லெசனை கவனிக்கிறோம், ஒரு லாங்குவேஜை பற்றி கற்றுக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம திரும்ப சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஈவன் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கூட கிடைக்காது. பட் லாங்குவேஜ் லேபில் தனித்தனி சிஸ்டம்ஸ் இருக்கும் பொழுது we get that individual attention. ஓகே, அண்ட் நமக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டாக நம்மளோட அந்த லேர்னிங் பேஸை வந்து கொண்டு போகலாம். ஸோ லாங்குவேஜ் லெபார்ட்ரியோட ரோல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணுது அட் அவர் ஓன் ஸ்பீட். ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நிறையா பேர் இருப்பாங்க, தே அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ், நீங்கள் பேசுறது எனக்கு புரியுது ஆனால் பேச தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் தட் அவங்களுக்கு வந்து அந்த புரிஞ்சுக்கிற ஸ்கில் இருக்குது, பட் ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து வரலை பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் த ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ நீங்கள் பேசுகிறது புரியுது, பட் எனக்கு பேச தெரியாது அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு புரியுது, லிசனிங் ஸ்கில் நல்லா இருக்குது, பட் ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து ஒழுங்காக இல்லை. ஸோ இப்போ வந்து லாங்குவேஜ் லேபோடைய யூஸ்னால் என்ன ஆகும்னா, லாங்குவேஜில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான டிவிஷன்ஸ், அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், இந்த 4த்துலேயுமே வந்து ஈக்குவலாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம திரும்பி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டெய்லி நம்ம என்னென்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் வாங்க போகணுன்னா என்ன கேட்கணும் அப்படின்ற ஒரு டெய்லி டே டு டே கான்வர்சேஷன்ஸ் கூட நம்ம லாங்குவேஜ் லேபில் ஈஸியாக கற்றுக்கலாம். அப்போ வந்து அந்த 4 செக்டார், அதாவது லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் எல்லாத்துலேயுமே நம்ம ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கலாம். ஸோ பேசிக்கான லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது பேசிக்காக ஒரு லாங்குவேஜில் எப்படி பேசணுன்ற அந்த ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் லேப் மூலியமாக. ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன? ஓகே, ஸோ இட் மீன்ஸ் தட் நம்ம வந்து இந்த அட்வான்டேஜஸ் வந்து இட்ஸ் நாட் நெசசரி தட் நம்ம அப்படியே எழுதணும். நமக்கே தெரியும் லாங்குவேஜ் லேபில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன. வி ஹாவ் அ பெட்டர் அட்டென்ஷன், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட ஸ்பீடில் நம்ம கற்றுக்குறோம், பேசிக்கான லாங்குவேஜை ஈஸியாக வந்து ஆடியோவும் வீடியோஸையும் பார்த்து கற்றுக்குறோம் நம்மளோட ஓன் ஸ்பீடில் வித்தவுட் எனி ப்ரெஷர்.
ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து எல்லோரும் வேறு வேறு லெசன்ஸ்க்கு போகிறாங்க, நம்மளும் போகணுன்ற அந்த ரேட் ரேஸ் வந்து நமக்கு இல்லை. ஓகே, நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்லோவான ஃபேஸில் வந்து அதை கற்றுக்கிட்டே போகிறோம். அண்ட் அதே மாதிரி நம்மளே வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். லைக் நமக்கு நம்மளே வந்து சொல்லி பார்த்துக்கலாம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ண டைம் நமக்கு கிடைக்கும் லாங்குவேஜ் லேபில். அண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் எது நமக்கு தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் வந்து ஒரு புது ஊருக்கு வந்து வேலைக்கு போகிறேன். ஐ ஜஸ்ட் நீட் த பேசிக் லாங்குவேஜ். அது எனக்கு போதும். என்னோடய ஆஃபீஸில் வந்து நான் வந்து இங்கிலீஷ் பேசி மேனேஜ் பண்ணிப்பேன். ஆனால் இஃப் ஐ வாண்ட் டு பை சம்திங், எனக்கு அந்த நீட்ஸ்க்கு மட்டும் எனக்கு அந்த புது லாங்குவேஜோட பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற நீடோட சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு நான் அங்கே தான் வாழ போகிறேன், ஐ எம் கோயிங் டு செட்டில் தேர், ஸோ ஐ ஹாவ் டு பி ஃப்ளூவெண்ட் அப்படின்னு இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த இண்டிவிஜுவலான லாங்குவேஜை நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் லேபோடைய அட்வான்டேஜஸ். ஸோ இது எப்படிலாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு 4 பார்ட்ஸில் அதாவது லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங்கில் எதுலேயுமே வந்து வீக்காக இல்லாமல் எல்லாத்துலேயுமே அட் அ டைம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது லாங்குவேஜ் லேப் இருந்தால் தான் முடியும். அதை ப்ராக்டிஸும் அப்போ தான் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து தனித்தனி சிஸ்டம்ஸ் இருக்கிறதால எல்லாருமே காதில் ஹெட்செட்ஸ் போட்டிருக்கிறதுனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. எல்லாருமே வந்து அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அண்ட் நிறைய ப்ராக்டிஸ் டைம் கிடைக்கும். பிகாஸ் ஈச் பீப்புள் ஹேவ் தேர் இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து லைக் குட்டி குழந்தைங்கள்லேருந்து பிஜி கிளாஸஸ் வரைக்கும் லாங்குவேஜ் லேப்ஸ்லாம் ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் நாட் சீன் எனி லாங்குவேஜ் லேப்ஸ் இன் மை லைஃப். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. I have not seen it in Chennai. Okay, so maybe நான் தப்பாக இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கலாம். ஐம் நாட் ஷுர். ஸோ தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து மாடர்ன் டெக்னாலஜியான ட்விஸ்டெல்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ மாடர்னான லாங்குவேஜ் லேபுக்கு வந்து நிறையா பேர்கள் இருக்குது. ஓகே, இட் மைட் பி அ மாடர்ன் லாங்குவேஜ் லேப், இல்லைனா ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ் லேப், இல்லைனா மல்டிமீடியா லாங்குவேஜ் லேப், லாங்குவேஜ் மீடியா சென்டர் ஒரு மல்டிமீடியா லேர்னிங் சென்டர், எப்படி வேணால் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே சேம் தான். பட் டெக்னாலஜி வந்ததுனால என்னென்ன ட்விஸ்டெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா, டுடே வி ஹாவ் லைக் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்செட்ஸ். ஸோ பெட்டர், ஓகே, இன்னும் பெட்டராகவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி பயங்கரமான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு தட் அப்கிரேட்ஸ். சும்மா வந்து ஆடியோ வீடியோ மட்டும் பார்க்காம பியூட்டிஃபுல்லாக அவங்க பேசும்பொழுது அந்த நமக்கு அது ஒழுங்காக புரியல அப்படின்னா கூட நம்ம அதை ரிப்பீட் மோடில் போட்டு எத்தனை வாட்டி வேணால் கேட்டுக்கலாம். லைக் அந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடாமல், பழைய அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டு அதை இது பண்ணாமல் ஜஸ்ட் அதை ரிப்பீட்டில் லூப்பில் போட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு அதை கேட்டுகிட்டே இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக ஒரு மீடியா பிளேயர் வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டீச்சர்ஸ் வந்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்கும் போது டீச்சர்ஸோட சிஸ்டமும் இவங்க சிஸ்டமும் இன்டர் கனெக்டடாக இருந்து டீச்சர் அதை மானிட்டர் பண்ணுற மாதிரி கூட ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப கேட்டுக்கலாம். அதோட டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக வரதை நம்ம ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமான்றதை கூட க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி இண்டிபெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் லாங்குவேஜ் லேப்ஸ்னால் மட்டும் இல்லை, டெக்னாலஜியாலையும் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. அண்ட் டிஜிட்டல் லாங்குவேஜ் லேப்ஸ் வந்ததுனால பயங்கரமாக இன்டராக்டிவாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. ஓகே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோஸில், லைக் அவங்களுக்கு தமிழ் வந்து ஒழுங்காகவே தெரியாது. அவங்க தமிழ் எப்படி கற்றுருந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரினர் தமிழ் பேசுவாங்க, பார்த்தா படம் பார்த்தே மட்டும் கற்றுப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகள்லாம் நார்மலாக நம்ம பேசுகிற வார்த்தைகளோட இருக்காது. அதாவது வந்து பேச்சு வழக்கில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க படம் பார்த்தே அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டதுனால அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அவங்க பார்த்த அந்த படங்களில் யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுவாங்க, ஆனால் அவங்க ஸ்கூலில் ஹிந்தியே படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வேர்ட்ஸுமே தெரியாது, பட் ஸ்டில் தே ஸ்பீக் ஹிந்தி. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் வீக்காக இல்லாமல் இன்றைக்கி எனக்கு ஒரு லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன்னா நான் அதை கூகுள் பண்ணியோ இல்லை ஒரு வீடியோ பார்த்தோ ஒரு பேசிக்கான இதை வந்து இன்னும் பேச்சு வழக்கில் இருக்கிற வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இட் இஸ் நாட் லைக் படம் பார்த்து தான் கற்றுக்கணும், ஒருத்தர் பேசுறதை பார்த்தா மட்டும்தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற பிரச்சனை இன்றைக்கி டிஜிட்டல் லாங்குவேஜ் லேப்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு.
ஸோ நம்ம எங்கே வேணால் எப்போ வேணால் நம்ம ஈஸியாக அதை கற்றுக்கலாம். அண்ட் இட் இஸ் மோர் எங்கேஜிங். நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதாவது லெசன் 1 லெசன் 2 அப்படின்னு ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி. இப்போ ஹாய் அப்படின்னு சொல்கிறத நம்ம லாங்குவேஜில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும், இல்லை இந்த பேசிக்கான வேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறையா கேம்ஸ் மாதிரி விளையாடுற ஆப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது புது லாங்குவேஜ் கற்றுக்க. ஸோ மூசா லிங்குவா அப்படின்ற ஆப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது நான் சொல்கிறேன்ல, பேசிக்கான லாங்குவேஜ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான காமனான வேர்ட்ஸை வந்து ஸ்லோவாக நம்மளோட மெமரிக்குள்ளே கொண்டு போகிற ஒரு ஃப்ளாஷ் கார்டு பேஸ் பண்ணி நம்மளோட கேம் மாதிரி நம்மளோட மைண்டில் ஏற்றுற ஒரு ஆப் இது. அண்ட் ஃப்ளூவென்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் ஆப் தான். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அந்த மாதிரி ஸ்டேஜில் கூட இருக்கலாம். ஸோ யாருக்காக இருந்தாலும் இந்த ஃப்ளூவென்ட் ஆப் வந்து வீடியோஸ் டிஸ்ப்ளே பண்ணி அந்த மாதிரி வந்து ஈஸியாக லாங்குவேஜ் கற்றுக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்குது. ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு வேர்டோட டெஃபினிஷன், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஈஸியாக இந்த ஆப் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் அதில் ஒரு குவிஸ் மோட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டது கரெக்டு தானா அப்படின்னு கூட செக் பண்ணிக்கலாம். லிவிங் லாங்குவேஜ் லேப்னு வந்து ஒரு ஆப் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டடி ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஆப். அதாவது இட்ஸ் நாட் லைக் சும்மா மேலாப்பில் இல்லாமல் நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு லேர்னிங் மெட்டீரியல், வேர்ட்ஸு, சென்டென்ஸ், கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நம்மளை வந்து லாங்குவேஜில் பெட்டர் ஆக்கக்கூடிய ஆப். இன்ஃபேக்ட் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் லைக் மோர் தென் 20 லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது. ஸோ டிஜிட்டல் லாங்குவேஜ் லேப் அப்படிங்கிறது ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. பிகாஸ் வந்து நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டால் எங்கேருந்து எப்படி வேணால் கற்றுக்கலாம். ஈவன் we can try to interact with the native also இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம் டெக்னாலஜியில். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சின்கோரஸ் லேர்னிங், அசின்கோரஸ் லேர்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்கோரஸ் லேர்னிங் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேருமே அட் அ டைம் லைவ் ஆன்லைனில் வந்து இருக்கிறது தான் சின்கோரஸ் லேர்னிங். ஸோ நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடந்தது இல்லையா, இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சின்கோரஸ் லேர்னிங். ஸோ இந்த லேர்னிங்கில் வந்து த ஃபெசிலிட்டேட்டர், அதாவது டீச்சரும் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே அட் அ டைம் ஆன்லைனில் இருக்கிறது. தே டேக் த கிளாஸஸ் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் ஆர் சேட். ஸோ இது வந்து better for the students and teachers because interact பண்ணுறதுக்கான பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் இது தான். ஸோ you can ask your doubts and the teachers can also get the feedback immediately in this. So that is why this is better compared to the other modes. ஸோ ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து the bright advantage of synchronous learning. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான மெசேஜிங், சேட்டு, ஃபோன் கான்ஃபரன்சிங், வீடியோ கான்ஃபரன்சிங், அப்புறமா வந்து இந்த லைவ் எல்லாம் போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி திங்ஸில் இட்ஸ் நாட் ஓன்லி பிட்வீன் அ ஸ்டூடெண்ட் ஆர் அ டீச்சர், பட் எப்படினாலும் கம்யூனிகேஷன் தட் மேட்டர்ஸ். லைவாக போத் ஆஃப் த பீப்புள், போத் பார்ட்டிஸ் ஆர் ஆன்லைன். இதுதான் சின்ஹாரஸ் லேர்னிங். அசின்ஹாரஸ் லேர்னிங் அப்படின்னா வந்து 2 பேருமே அட் அ டைம் ஆன்லைனில் இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோரமில் வந்து அந்த டீச்சரோ இல்லை ஃபெசிலிட்டேட்டரோ வாட் எவர், இல்லை ஒரு பாஸோ ஹூஎவர் இட் இஸ், ஸோ இவங்க வந்து என்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ இதை ஷேர் பண்ணிவிட்டு தே கோ ஆஃப்லைன். ஸோ த அதர் சைட் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வென்எவர் தே ஆர் ஃப்ரீ, வென்எவர் தே ஹேவ் த கெப்பாபிலிட்டி டு லேர்ன், அவங்க வந்து ஆன்லைனுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணி பார்த்து அதுக்கு தேவையான டாஸ்க்கோ அசைன்மெண்ட்ஸோ குவிஸோ வாட் எவர் இட் இஸ் அதை அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த டைமில் வந்து அதை பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது அசின்ஹாரஸ் லேர்னிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஆடியோ கூட அசின்ஹாரஸ் லேர்னிங் தான். நான் வந்து இன்றைக்கி டேட் இஸ் அரவுண்ட் இன்றைக்கி டேட் வந்து 3rd of May 2025, டைம் வந்து 7:30 ஆகுது. ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க இந்த ஆடியோ ஐ எம் நாட் ஷுர், கண்டிப்பாக இப்போவே உங்களால் கேட்க முடியாது. இதை நான் எடிட் பண்ணி இதுக்கு இமேஜஸ் எல்லாம் போட்டு இது அப்லோட் ஆகி இது எப்போ அப்லோட் ஆக போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் அசின்ஹாரஸ் லேர்னிங். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, whenever you are ready to study, அப்போ நீங்கள் வந்து இந்த ஆடியோவை ப்ளே பண்ணி தட் டூ இந்த லெசன் படிக்கணும்னு நினச்சாதான் இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அசின்ஹாரஸ் லேர்னிங். ஓகே. ஸோ இதே தான் வந்து இந்த இமெயிலு, பாட்காஸ்டிங் இதெல்லாம் வந்து அப்படி தான். 2 பார்ட்டியுமே ஆன்லைனில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. ஒரு பார்ட்டி அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. த அதர் பார்ட்டி கம்ஸ் அண்ட்
சீஸ் whenever they are free. இதான் asynchronous learning. ஸோ இதுதான் வந்து லாங்குவேஜ் லேப் அண்ட் ஹவு இட் எவால்வ்ஸ். லாங்குவேஜ் லேபோட கேரக்டர்ஸ் என்ன, அதில் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, அண்ட் லாங்குவேஜ் லேப் எப்படி டிஜிட்டலைஸ்டாக மாறிச்சு, இன்றைக்கி டிஜிட்டலைஸாக இருக்கிறதுனால வேறு என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் வந்திருக்கு, அண்ட் synchronous and asynchronous learning, all about it.